அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ஜோதிடம் சார்பாக இந்த அற்புதமான நாளில், பொங்கல் திருநாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்களுக்காக இலவச ஜோதிட பலன் இந்த பொங்கல் திருநாளில் கூறுவதாக சொல்லியிருந்தேன். இந்த பொங்கல் திருநாளில் ஒரு லைவ் செஷன் வைக்கிறதா நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால் அதை செய்ய முடியல. கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம ஒரு லைவ் செஷனில் எல்லோருக்கும் ப்ரெடிக்ஷனை கொடுத்துடலாம். அதில் முதல் நேராக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா யோகேஷோட பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 30/5/1991 9:05 AM பிறந்திருக்கிறார். சென்னையில் பிறந்திருக்கிறார். இதில் ராசியாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு எப்போது நிரந்தர வேலை கிடைக்கும் ஐயா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். கடகலக்கணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார். கோச்சாரத்தில் இப்போ உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகியது. கேள்வியை பார்த்தீங்கன்னா வேலை பற்றின கேள்வி தான். அப்போ எப்போது நிரந்தர வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். லக்னத்தில் குரு திக்பலமாகி உச்சமாக இருக்கிறார். இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சந்திர திசையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே ராகுவின் சேர்க்கை இங்கே இருக்குது. இந்த ராகுவோட சேர்க்கை இங்கே கொஞ்சம் ஒரு மைனஸ் தான். இரண்டாவது சனி வக்ரமாயிருக்கு, சனி ஆட்சி வக்ரமாயிருக்கு. அப்போ அதுவும் ஒரு மைனஸ் தான். இந்த சனியை குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, ஆனால் வக்ரமாக இருக்கிறது ஒரு மைனஸ் தான். இப்போ தசாபுக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் புக்தியில் பெருக்கிறார். அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் புத்தி முடியக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2024 வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. அடுத்து வரக்கூடியது ராகு புக்தி. பொதுவாக உபஜயஸ்தானத்தில் ராகு நிற்கிறது விசேஷம். 6ஆம் இடங்கிறதான் உத்தியோகஸ்தானம். அப்போ ராகு புக்தியிலிருந்து உங்களுக்கு நட்பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போது நிரந்தர வேலை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அப்போ தசாபுக்தியும் கோச்சாரமும் நம்ம இணைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர உத்தியோகத்தில் அமர்ந்து ஒரு நல்லது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது. லக்னாதிபதி திசையே நடந்து அவர் 6ஆம் இடத்துல மறைகிறதுனால வெளியூர் வெளி மாநிலத்தில் உங்களுக்கு வேலை செட் ஆயிரும். ரெண்டாவது, வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ராகு புத்தி, ராகு மாற்றத்துக்குரிய கிரகம். இப்போ ராகு புத்தியில் ஒரு ஜாப் சேஞ்ச் நடக்கும். அதன் பிறகு உங்களுக்கு நிரந்தரமான வேலை செட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா ராம்கி. இவர் பார்த்தீங்கன்னா 14/6/1989 9 PM குடியாத்தத்தில் பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலா ராசி, சித்திர நட்சத்திரம், மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இவரோட கேள்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்போ கல்யாணம், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கோடீஸ்வரன், மிக நீண்டமான கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் அந்த கொஸ்டின் பாக்ஸ்லேயே நான் மேலே டைட்டில் கொடுத்துருப்பேன், ஏதேனும் ஒரு கேள்வியை கேளுங்க அப்படின்னு. ஏன்னா இது ஃப்ரீ ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால் நம்ம இதில் நாடி விதிகளை பொருத்தி பார்க்கும்போது அவரோட ஆள் மனதில் இருந்த கேள்வி என்னங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவருடைய வேலை பற்றின கேள்வியே இங்கே முதன்மை எடுத்துக்காட்டுது. அப்போ சில நாடி விதிகளை நம்ம பொருத்தி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம எப்போ வேலை கிடைக்கும் அந்த ஒரு கேள்வியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பதிலை சொல்லி முடிச்சுக்கலாம். இவர் பிறந்த லக்னம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து வக்ரமாய் நிற்கிறார். 2ஆம் இடத்துல ராகு. அந்த 2ஆம் இடத்தின் ராகு மீது இப்போ கோச்சார சனி, லக்னாதிபதியாகிய சனியே பயணிக்கிறார். அப்போ ராகு மீது சனி பயணிக்கும் போது வேலையில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பது கடினம். ஒரு பக்கம் இவருடைய தசாபக்தி என்ன சொல்லுது அப்படின்னா, சனி தசை சுயபக்தியில் இருக்கிறார். 2023 முதல் சனி திசை தன்னுடைய சுயபக்தி நடத்திட்டு இருக்கிறார். 2026 வரைக்கும் சனி புக்தி தான்.
அப்ப புக்திநாதனும் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா இங்க சரியில்லாத அமைப்பாக இருக்கிறது. அப்ப இந்த நிலையெல்லாம் மாறி ஒரு வேலை வாய்ப்புக்குரிய அமைப்பு அமையணும் அப்படின்னா இந்த 2024 வருடம் முடியணும். 2025க்கு அப்புறம் தான் ஒரு நல்லதொரு வேலை வாய்ப்பு, வேலையில ஒரு நல்லதொரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க உதயகுமார். உதயகுமார் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 19/2/1990. பிறந்த நேரம் 10:45 AM. மலேசியால பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மேஷ லக்கணத்துல பிறந்திருக்கிறார். இவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா இவரும் பார்த்தீங்கன்னா வேலை பத்தின கேள்விதான் கேட்கிறார். இந்த வருடத்துக்குள்ள வேலை இடமாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இப்ப இவருக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர திசையில இருக்கிறார். சுக்கிரன் 2க்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்ப இந்த லக்கணத்துக்கு சுக்கிர திசை நன்மையை தான் செய்யணும். இப்ப நடந்துகிட்டு இருக்க புத்தி பார்த்தீங்கன்னா சனி புத்தி ரன்னிங்ல இருக்கு. இந்த சனி புத்தி பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்கும் நீடிக்குது. இப்போ சனி புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி, இந்த புதன் புத்தியில நீங்க வேலை இடமாற்றம் நீங்க செஞ்சுக்கலாம். அப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சி இந்த புதன் சப்போர்ட் பண்ணுவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். இங்க போய் கும்பிடக்கூடிய முருகனுடைய பெயர் சுப்பிரமணியர் என்ற பெயரா இருக்கணும், அதுதான் இதுல முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ராஜன். ராஜன் பிறந்தது பார்த்தீங்கன்னா 3 செப்டம்பர் 1985 8:25 AM திருச்செந்தூர்ல பிறந்திருக்கிறார். இவருக்கு ராசியா வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், லக்கணம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். இவர் ஒரே ஒரு கேள்வி ஷார்ப்பா கேட்டிருக்கிறார், வென் இஸ் மை செகண்ட் மேரேஜ், எப்போ எனக்கு 2வது திருமணம் நடக்குங்கிற மாதிரி கேட்கிறார். கன்னி லக்கணத்துக்கு 11ல் சுக்கிரன் இருக்கிறார், ஒரு அற்புதமான அமைப்பு. 7ல் சந்திரன், பொதுவாக 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது மேரேஜ் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நேரடியாக நம்ம அந்த கேள்விக்குரிய பதிலுக்கு பெயரலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திர திசையில இருக்கிறார். சந்திர திசை பார்த்தீங்கன்னா சந்திர திசையில, அதாவது குரு புத்தி முடிஞ்சு இப்போ சனி புத்தி ரன்னிங்ல இருக்கு. சார் இந்த சனி புத்தி முடியும் வரையும் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் சார் இருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் புக்தியில வாய்ப்பு இருக்கு சார். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2024 இருக்கோம். உங்களுக்கு 2026 2வது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஊரே திருச்செந்தூரா இருக்கிறதுனால ஒவ்வொரு திங்கக்கிழமை அப்பையும் நீங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லீலா. லீலா பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் 2004 4:10 AM செங்கல்பட்டில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி பரணி நட்சத்திரம், ஆனால் எனக்கு சாஃப்ட்வேரில் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வருது. லக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு வந்திருக்க லக்கணம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணமாக வருது. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பொதுவாக பதில் அளிக்கிறதில்ல. ஏன்னா இதில் எல்லாரும் பார்க்கக்கூடிய பதிவு. அந்த கேள்வி கேட்குற பாக்ஸ்லேயே நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஏதேனும் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு. அப்போ அதில் நம்ம ஏதேனும் ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர திசையில இருக்கிறாங்க. இப்போ சுக்கிர திசையோட முடிவில் இருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது புதன் புக்தி. புதன் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புக்தியே. அப்போ இந்த புதன் புக்தி முடிவுக்கு வரணும். இப்போ நடந்துகிட்டு இருக்க பீரியடை நம்ம பார்க்கும் கோச்சாரத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கும்போது இப்போ கரண்டாக உங்களுக்கு மேரேஜ் டைம் இன்னும் வரல. இன்னும் நீங்கள் 2 வருட காலங்கள் காத்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாக விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா. ராஜா பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 9/5
1984 3:15 AM திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம்னு குறிப்பிட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு இங்கே சாஃப்ட்வேரில் வர்றது மீன லக்னமாக வந்திருக்கு. அப்போது நீங்கள் ஏதேனும் AM PM ஏதோ மாற்றி தப்பாக கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களோட கேள்வி ஷார்ட்டாக இருக்கிறதுனால பண கஷ்டத்தை போக்க எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போது நீங்கள் பிறந்திருக்கிறது சிம்ம ராசி, மக நட்சத்திரம். எந்த ஒரு ராசி என்பவர்களுக்கும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கு 2வது நட்சத்திரம் பொருளாதாரத்தை நிச்சயமாக தரும். அந்த வகையில் நீங்கள் பிறந்தது மக நட்சத்திரம். அப்போ மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய நட்சத்திரம். அப்போது நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை அடிக்கடி தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஹரிஸ்ராஜ். ஹரிஸ்ராஜ் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 13/9/2001 1:20 AM மதுரையில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் கொடுத்துருக்க ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். AM PM மாற்றி கொடுத்துருக்கீங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டிருக்கேன். இப்போது PMல பிறந்திருக்கீங்க, PMல போட்டால் தான் தனுசு லக்னமாக வருது. அப்போ 1:20 PM தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்குறங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் தங்கிலீஷில் அடிக்க வேண்டாம். ஹரிஸ்ராஜ் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா என்ன வேலை அமையும், இந்த துறையை நோக்கி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தி அமைப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சனி திசை இன்னும் 1 வருஷத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த சனி திசை முடிஞ்சு உங்களுக்கு புதன் மகா திசை நடப்புல வரும். புதன் பார்த்தீங்கன்னா உங்களது லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் என்ற 2 நிலை அடைகிறார். புதன்னால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்க என்ட்ராவீங்க. நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது மோனிகா. மோனிகா பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 31/1/2002 10:35 PM. நீங்க பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்திருக்கீங்க. ராசியா வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம். லக்னம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னாதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமாய் நிற்கிறார். உங்களோட கேள்வி என்னன்னா ஒரே ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்கீங்க, திருமணம் எப்போது நடக்கும். அப்போ திருமணத்திற்கு உண்டான தசாபுக்திகள் உங்களுக்கு இப்போ செவ்வாய் மகாதசையில பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் மகாதிசையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ராகு திசையில சுய புக்தியில உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருட காலங்கள் இருக்கிறது. அப்போ நீங்க தொடர்ச்சியாக எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்க வணங்கிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லோகநாதன் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 16/8/1976. பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா 6:35 PM. புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், கும்ப லக்னமாக வந்திருக்கு. இப்போ இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா சார், ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் ஜாப் ஃபார் சம் டைம், வென் வில் ஐ கெட் தி ஜாப், எப்போ எனக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரி கேட்குறார். 5 வருட காலமாக சரியாக வேலை வாய்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இவரோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்கிறார். சனி 6ஆம் இடத்துல மறையலாம், தவறு இல்லை. ஆனால் மேஷ ராசியாக இருந்து சந்திரன் கேது இங்கே நெருக்கமாக இருக்கு. மேலும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது இப்ப ராகு திசையில சனி புக்தி. பொதுவாக ராகு திசையில சனி புக்தி கொஞ்சம் சற்று மந்த நிலையாக தான் இருக்கும் வேலையில. அப்போ கோச்சாரத்தையும் நம்ம இணைச்சி பார்க்கும்போது இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் சனி போயிட்டு இருக்கிறார். இப்போ கும்பத்தில் சனி போயிட்டு இருக்கும்போது இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்போ எப்போ வேலை செட் ஆகும், இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1.5 வருஷ காலம் நீங்கள் கடந்து வரணும் சார். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டு அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. அதே நேரத்தில் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க.
இப்போ இந்த ஜாப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும்.